இப்போ நம்ம முன்துண்டு கட் பண்ண போகிறோம். கிராஸில் தான் போடணும். அந்த ஷோல்டரோட கார்னர் பகுதியும் அக்குள் பகுதியோட கார்னர் பகுதியும் கரைப்பகுதியை நோக்கி வர்ற மாதிரி வச்சுக்கணும். சைடு ஆம்குள் ஷோல்டர் கழுத்து அகலத்தை அப்படியே நம்ம வந்து குறிச்சிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டன்பட்டி சைடு அப்படியே நம்ம வந்து குறிச்சிக்கலாம். கூடுதலாக எக்ஸ்ட்ரா நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து குறிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா சைஸ் வந்து 39ங்கிறனால 38 சைஸில் இருந்தால் 1/2 இன்ச்சு நம்ம வந்து சேர்த்து குறிக்கணும். இப்போ ஷோல்டருக்கு 1/2 இன்ச் அந்த ஹைட்டில் லைன் போட்டுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸை முன்பக்கமாக நம்ம வந்து மடித்து போட்டுக்கலாம். அந்த 2ஆவதாக போட்ட கோட்டில் தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸை கரெக்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த ஷோல்டர்கிட்ட 2ஆவது கோட்டில் அளவு ப்ளவுஸை கரெக்டாக வச்சுட்டு அந்த கழுத்து இறக்கம் எந்த இடத்துல வருதோ அதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுட்டு மேலே தையல் போடுவதற்காக மேலே ஏற்றி 1/2 இன்ச்சு ஹைட்டில் குறிக்கணும். ஓகேங்களா? அதே அளவுலேயே குறிச்சிட்டோம் அப்படின்னா தைக்கும் பொழுது முன்கழுத்தோட இறக்கம் இன்னும் கூடுதலாக வந்துடும். அதனால அதே அளவில் குறிச்சிட்டு தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி குறிச்சு நம்ம வந்து ரவுண்டு வந்து போட்டுக்கலாம். அழகான ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ முன்துண்டு உயரத்துக்கு நம்ம எதை எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா வளையம் வச்சிருக்கக்கூடிய அந்த சைடை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஷோல்டரை இந்த மாதிரி 2ஆ மடிச்சுக்கலாம். இந்த கிராஸோட மெயின் டாட்டோட இந்த நுனி பகுதியை விரலை வச்சு நம்ம பிடிச்சிட்டு பாருங்க. அப்படியே கீழே அந்த தையலுக்கு நேராக மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இணைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 1/2 இன்ச்சு கூடுதலா நம்ம குறிச்சுக்கலாம். தையலுக்கு நேரா குறிச்சிட்டு கீழே 1/2 இன்ச்சு நம்ம வந்து சேர்த்து குறிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆம்கோல் சைடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பின்துண்டு பகுதியில் நம்ம 1/2 இன்ச்சு ஏற்றி தான் குறிச்சிருந்தோம். அதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம கரெக்டாக வச்சுட்டு பாருங்க. கரெக்டாக கீழே பாருங்க தையலுக்கு நேராக மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கீழே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 3ஆவது அளவு பட்டன்பட்டி சைடு தான் நம்ம வந்து அளவு குறிக்கணும். எல்லாத்துக்குமே அந்த வளையம் வச்சிருக்கக்கூடிய அந்த சைடு தான் நம்ம முன்துண்டு பகுதியை கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கழுத்துக்கு நேராக அந்த 2ஆவதா போட்ட கோடுக்கு நேராக ப்ளவுஸை வச்சுட்டு தையலுக்கு நேராக மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கூடுதலாக சேர்த்து இப்போ குறிக்கணும். இப்போ பாருங்க இந்த 3 பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம வந்து லைன் போட்டு இப்ப இந்த 3 புள்ளியையும் சேர்த்து பாருங்க. அப்படியே நம்ம வந்து ஒரு ரவுண்டு ஷேப் வந்து கொண்டுட்டு வந்திருக்கலாம். கீழே குறிச்சிருக்கக்கூடிய அந்த 3 பாயிண்ட்டுக்கு சேர்த்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்ல நம்ம வந்து குறிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த பகுதியை அழகா நீட்டா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்துண்டு பகுதியில ஆம்கோல் சைடு உள்வளைவு கட் பண்ணணும். அது இப்போதைக்கு கட் பண்ண வேண்டாம். கைப்பகுதி இணைக்கும் போது மட்டும்தான் ஃப்ரண்ட் பார்ட்ல நம்ம வந்து குடஞ்சு கட் பண்ணணும். அது ஸ்டிச்சிங் வீடியோல எப்படி குடஞ்சு கட் பண்றதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முன்துண்டு பகுதி புரியல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.